Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மேலூர் அருகே முதியவரை பராமரிக்க ஆள் தேவை என்று அழைத்து சென்று பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. இதில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தும்பைப்பட்டியில் முதியவரை பராமரிக்கும் பணிக்காக இளைஞர் ஒருவர் பெண் ஒருவரை பைக்கில் அழைத்து சென்றுள்ளார். ஆளில்லா பகுதியை அடைந்ததும் அங்கு பதுங்கியிருந்த இளைஞரின் நண்பர்கள் 4 பேர் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 பேர் கொண்ட கும்பலிடமிருந்து தப்பிய அப்பெண் மேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரான நமது செய்தியாளர் பாண்டியன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி பகுதியில் பெண்ணை 4 பேர் சேர்ந்த கும்பல் பாலியல் வன்புறவு செய்த சம்பவம் நடந்தேறியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள அம்பானி கிராமத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் மனைவி முரியேஸ்வரி. இவருக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை உள்ள நிலையில் கணவன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முரியேஸ்வரி ராமநாதபுரம் மாவட்டம் தோலூர் பகுதியில் உள்ள சமுத்துவபுரத்தில் கட்டிட கூலி வேலை செய்து தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் முனீஸ்வரின் வீட்டின் அருகே வசித்து வரும் அனிதா என்பவர் மூலம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி பகுதியில் உள்ள முதியவரை பராமரித்து வருவதற்கு ஆட்கள் தேவைப்படுவதாக கூறியுள்ளனர். இதனை அடுத்து அனிதா கொடுத்த தொடர்பு எண் மூலம் தொடர்பு கொண்டு மேலூர் முரியேஸ்வரி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போனில் பேசிய தாமரப்பட்டியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு மேலூர் அருகே உள்ள தும்பப்பட்டி பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கே ஏற்கனவே பதுங்கியிருந்த கோபாலகிருஷ்ணன் நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார், வினித், அரவிந்த் மற்றும் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த வீரபாண்டி ஆகிய நபர்களிடம் விட்டு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து 4 பேரும் முனீஸ்வரியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததுடன் முனீஸ்வரி அணிந்திருந்த தங்க தாலி செயின், அதில் அணிந்திருந்த தங்க குண்டு, தங்க காயின், காலில் அணிந்திருந்த வெள்ளி கொலுசு மற்றும் செல்போன் ஆகியவற்றை மிரட்டி பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனை அடுத்து அங்கிருந்து தப்பி வந்த முரியேஸ்வரி அருகில் இருந்த மதுபான கடை பகுதியில் இருந்தவர்களிடம் நடந்தவற்றை கூறி உதவி கேட்டுள்ளார். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் உதவியுடன் இது குறித்து மேலூர் காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து முரீஸ்வரின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மேலூர் அனைத்து மகளிர் காவல்துறை ஆய்வாளர் மலையரசி மற்றும் ஆய்வாளர் ஜெயபிரதீபா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து பெண்ணின் கூட்டு பாலியல் வன்புறவு செய்த செல்வகுமார், வீரபாண்டி, அரவிந்த், வினித் மற்றும் அவர்களுக்கு உதவியதாக 20 வயதான கோபாலகிருஷ்ணன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.